இந்த சமர இன்னும் சந்தோஷமாக்க ஏப்ரல் 12 முதல் மே 31 வரை உங்கள் விஜிபி மெரன் கிங்டமில் மேஜிக்கல் மெர்மைட் ஷோ மிஸ் பண்ணிடாதீங்க. சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் விஷால் ஹரி காம்போ வெளியா இருக்கும் ரத்னம். இந்த காம்போ ஆல்ரெடி 2 படங்கள் கொடுத்திருந்தாங்க, தாமிரபரணி, பூஜை அப்படின்னு. இரண்டுமே ஓரளவு ஹிட்டான படங்கள் தான். ஸோ இந்த மூன்றாவதும் அவங்களுக்கு ஹேட்ரிக் வெற்றியை கொடுக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருந்துச்சு. அண்ட் விஷால் மார்க் ஆண்டனி மூலமா ஒரு கம்பேக் கொடுத்திருந்தாரு. அவரோட அடுத்த படம் இன்னும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் ஹரியோட பிலிமோகிராஃபி பார்க்கும்போது கடைசியா அவரோட யானை படம் வந்து வெளிவந்துருந்துச்சு. அது எனக்கு ஓரளவு பிடிச்ச படம் தான். ஸோ இந்த படம் இன்னும் ஒரு பெரிய கம்பேக்கா அவருக்கு இருக்குமா அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இந்த எல்லா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட்டரையும் இந்த படம் வந்து பூர்த்தி செய்தா இல்லையா அப்படிங்கறத இந்த ரிவ்யூல பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். ரத்னம் படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கறத பார்த்தலாம். சமுத்திரகனி வேலூர்ல எம்எல்ஏவா இருக்காரு. விஷால் அவரோட அடியால். அவர் என்ன சொன்னாலும் செய்யற ஒரு அடியால். அதுவும் கொலை வரைக்குமே யோசிக்காம செய்யக்கூடிய ஒருவரா இருக்காரு. அவர் எதேச்சியா பிரியா பவானி சங்கரை ஒரு ஆபத்துல இருந்து காப்பாத்துறாரு. பட் பிரியா பவானி சங்கருக்கு மிகப்பெரிய எதிரிகள் இருக்காங்க. அவங்க ஆந்திரா வரைக்கும் அந்த எதிரிகளோட கரங்கள் வந்து நீளுது அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன் அவங்க பிரியா பவானி சங்கரை கொல்ல வராங்க, அண்ட் விஷால் ஏன் இவ்வளவு சிரத்தை எடுத்து பிரியா பவானி சங்கரை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ற படம் தான் இந்த ரத்னம். அடுத்தல யாரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் சிறப்பா இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். ரத்னம் என்ற கேரக்டரில் வர விஷால் வழக்கம் போல ஸ்டண்ட் சீக்வன்ஸுக்கு 100% பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. ரொம்ப ரிஸ்கான ஸ்டண்ட் எல்லாம் அவ்வளோ ஈஸியா அவ்வளோ உழைப்பை கொடுத்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுல. பட் எமோஷனல் சீன்ஸ்ல இன்னுமே அவருக்கு அந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. அதுவும் ஒரு வாய்ஸ் மாடுலேஷன்லாம் ட்ரை பண்ணி சில எமோஷனல் காட்சிகள் வந்து நடிச்சிருக்காரு. அது அந்த அளவு செட் ஆகல, ரொம்ப செயற்கையாகவும் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அவருடைய முந்தைய படங்கள்ல கூட எமோஷனல் காட்சிகள்ல இன்னுமே ஒரு பெட்டரான நடிப்பை கொடுத்திருந்த ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. ஸ்டண்ட் சீக்வன்ஸ்ல அவர் காட்டுற அக்கறையை ஒரு ஆக்டரா மற்ற எமோஷன்ஸ் வெளிப்படுத்துறதையும் காட்டலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ரத்னம் படம் ஒரு உதாரணம் அப்படின்னு நினைக்கிறேன். கதையின் நாயகியா வர பிரியா பவானி சங்கருக்கு ஒரு மீட்டியான ரோல். அதாவது சம்பிரதாய ஹீரோயினா இல்லாம கதையோட மெயின் கருவே அவங்க தான் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். அதுக்கு அந்த கேரக்டருக்கு தேவைப்படுற ஒரு சட்டிலான பெர்ஃபார்மன்ஸை பிரியா பவானி சங்கர் சிறப்பாகவே கொடுத்துருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல ஒரு 2-3 காட்சிகள்ல அந்த சட்டில் மீட்டரை விட்டுட்டு ஒரு எமோஷனலா அவுட் பர்ஸ்ட் ஆகணும், ஒரு பெரிய லென்த்தியான டயலாக் பேசணும் அப்படிங்கிற மாதிரி இடத்துல நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அவங்க நடிப்புல குறையதும் இல்லை அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். படம் நெடுக சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் தான் இருக்காங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா சமுத்திரகனியோட ரோல் ஒரு டிஃப்ரெண்டா எழுதப்பட்டிருந்துச்சு. யூஸ்வலா அவருக்கு வர ஒரு டிபிக்கலான கேரக்டரா இது மாறிடுமோங்கிற பயம் படம் ஃபுல்லாவே நமக்கு இருக்குதான். பட் அந்த ஏரியாவுக்குள்ள போகாம அந்த ஒரு டெரிட்டரிலேயே நின்று விளையாண்டுருக்காங்க. சமுத்திரகனியும் ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. அந்த வேலூர் ஸ்லாங்கா இல்ல சென்னை ஸ்லாங்கா அப்படிங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. பட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ், அதாவது எமோஷன்ஸ்ல எந்த குறையும் இல்லை. பட் நிறைய இடங்கள்ல அவருக்கு எழுதப்பட்ட டயலாக்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் காமெடியாகவும் செயற்கைத்தனமாகவும் இருந்துச்சு. அதாவது சீரியஸா தான் பேசுறாரு. பட் அந்த டயலாக் ரொம்ப ஒரு சில்லியா இருக்கிறதுனால அவரோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் அந்த இடத்துல அடிபடுதுன்னு நினைக்கிறேன். நிறைய இடங்கள்ல அவர் சீரியஸா பேசுறது காமெடியா தியேட்டர்ல வெளிப்பட்டுருச்சு அப்படிங்கிறது ஒரு சோகமான விஷயம். அடுத்து வில்லன்ஸா வர முரளி சர்மா, ஹரிஸ் பெரடி, வேட்டை முத்துக்குமார், இந்த 3 பேருமே ஒரு டிபிக்கலான வில்லன் ரோல்ல தான் வந்துட்டு போறாங்க. அதாவது ரொம்ப கேரிகேச்சரா, ரொம்ப அனிமேட்டடா அவங்க நடிக்கல அப்படின்னாலுமே ஒரு யூஷுவல் கமர்ஷியல் படத்துல ரொம்ப உயர்வு நவிச்சேனி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்காம ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கிரவுண்டடான ஒரு வில்லனா தான் வராங்க. பட் அது எழுதப்பட்ட விதம், அந்த கேரக்டர்ஸ் எழுதப்பட்ட விதமும் சரி, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அவங்க ரியாக்ட் பண்ற விதமும் சரி, ரொம்ப ஒரு கிளீஷேவான ஒரு விஷயமா இருக்கிறதுனால அவங்களோட ஆக்டிங் ப்ராவஸ் அப்படிங்கிறது நமக்கு வெளியே சொல்லவே முடியாத மாதிரி தான் இருக்கு. பேங்கரா ஒரு சிங்கம் படத்துல வர வில்லன் மாதிரியோ இல்ல வேற படங்கள்ல ஹரி படங்கள்ல வர ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் மாதிரியோ இல்லாம போகுது அப்படிங்கிறது ஒரு சோகமான விஷயம். ரத்னம் படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நிறைய விஷயங்கள்ல ஹரி வந்து கொஞ்சம் புதுசா ட்ரை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நல்லாவே தெரிய வருது. அவர் பேட்டிகளையும் சொல்லியிருந்தார், சில விஷயங்கள் புதுசா ட்ரை பண்ணியிருக்கேன், கொஞ்சம் அப்டேட்டடா இந்த படம் இருக்கும், என்னோட யூஷுவல் ட்ரூப்ஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது ஓரளவு படத்துல வெளிப்படுது. எடிட் பேட்டர்ன்ல இருந்து நிறைய விஷயங்கள் கொஞ்சம் மாறுபட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. முக்கியமா அந்த ரேம் ஷாட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுல டோட்டலா அவாய்ட் பண்ணியிருக்காங்க. அது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். பிலிம் லாங்குவேஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹரியோட படங்கள்ல மாறி இருக்கு அப்படிங்கிறது இந்த படத்துல நல்லாவே தெரியுது. பட் ஸ்கிரீன் பிளே வேகமா தான் போகுது, அதுல எந்த குறையுமே இல்லை. யூஸ்வலா ஹரி அவர்களோட படங்கள்ல ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்குமோ அந்த அளவு வேகமா தான் இந்த படமும் போயிருக்கு. பட் அந்த ஸ்கிரீன் பிளேல கண்டென்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். அது வேகமா போகுது, எடிட் பேட்ல இருந்து நிறைய புதுசா ட்ரை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது பாசிட்டிவா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அடுத்ததா இன்டர்வலுக்கு முன்னாடி வர அந்த சிங்கிள் ஷாட் ஃபைட் சீக்வன்ஸ், சேசிங் சீக்வன்ஸ்ல ஆரம்பிச்சு ஒரு ஃபைட்டா முடிகிற ஒரு பெரிய சீக்வன்ஸ் ஹைவேல பயங்கரமா எடுத்திருக்காங்க. அதுக்கு உழைப்பை கொடுத்த டெக்னிக்கல் டீமுக்கு நிச்சயமா பாராட்டுகள். அதுல பங்கெடுத்த ஆக்ட்ரஸ் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அப்ளாஸ்னே சொல்லலாம். சினிமோட்டோகிராஃபி பண்ண சுகுமாரா இருக்கட்டும், ஸ்டன் சீக்வன்ஸ் ஹேண்டில் பண்ண பீட்டர் ஹெயின், கனல் கண்ணன், திலீப் சுப்ராயன், விக்கி, எல்லாருமே ரொம்ப ஒரு எக்ஸலண்டான ஒர்க்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம்.
அந்த சீக்வன்ஸ் இந்த படத்தோட ஒரு ஹைலைட்டா மாறி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்டர்வல் பிளாக்குக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா இது இருக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுல முடிஞ்ச அளவு ஒரு 70% அதுல சக்சஸ் ரேட் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததா முன்னாடி சொன்ன மாதிரி ஹரி அவர்கள் அவரோட எடிட் பேட்டர்ன் அந்த மாதிரி விஷயங்கள்ல சில சேஞ்சஸ் ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. இதுல யூனிக்கா இன்னொரு விஷயம் ஹைலைட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா ஹீரோ ஹீரோயினோட ட்ராக் எழுதப்பட்ட விதம் அது யூஸ்வலா இல்லாம ரொம்ப யூனிக்கா இருக்கு அப்படிங்கிறது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். அது ரொம்ப ரிஸ்கான ஒரு எலிமெண்ட்டும் கூட. அது என்னன்னு சொன்னா ஸ்பாயில் ஆயிரும் அப்படிங்கறதுனால ஒரு யூனிக்கா இருக்கு அப்படிங்கறத மட்டும் ஹைலைட்டா சொல்றேன். அது எனக்கு பர்சனலாவும் பிடிச்சிருச்சு. பட் ஒரு சிலருக்கு அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த ட்ராக் பிடிக்காம போகலாம். பட் அது ரொம்ப டிஃப்ரெண்டா ரொம்ப போல்டா எழுதப்பட்ட ஒரு ட்ராக் அப்படிங்கிறது பாசிட்டிவான விஷயமா நான் வைக்கணும்னு நினைக்கிறேன். ரத்னம் படத்துல இதெல்லாம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். எடிட் பேட்டர்ன்ல இருந்து ஹீரோ ஹீரோயின் ட்ராக்ல இருந்து புதுசா யோசிச்ச டைரக்டர் ஹரி அவரோட யூஷுவல் ட்ரூப்ஸையும் இதுல மறைச்சு வச்சிருக்காரு. அது எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். உருவ கேலி காமெடி இதுலயும் வருது. அவுட் ஆஃப் சிங்க்ல வர அந்த செப்பரேட் காமெடி ட்ராக் இதுலயுமே இருக்கு. அண்ட் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியரி மர்டர்ஸ், அதாவது போலீஸ் என்கவுண்டர்ஸ், அப்புறம் வந்து ஒரு தீர்வு கொலைதான் அப்படிங்கிறத ப்ரீச் பண்ற காட்சிகள் இதுலயுமே இருக்கு. அதுவும் அந்த உருவக்கேலி காமெடிலாம் ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா ரொம்ப ஓவர் போர்டா போன ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த எல்லா காட்சிகளும் இருக்கு. இது எல்லாமே முன்னாடி வந்த ஹரி படங்களும் இருந்துச்சு. அது என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு ஹைலைட்டான விஷயம். பட் இதுல ரொம்ப பேசிக்கா ரொம்ப சுமாரா எழுதப்பட்டிருக்கு. ஒரு டேக்கன் ஃபார் கிராண்டட் டோன்ல தான் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு மோசமான விஷயமா எனக்கு ஃபீல் ஆச்சு. அது ஒரு இந்த படத்தோட ஒரு பெரிய நெகட்டிவாவும் மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த பாயிண்ட், ஸ்கிரீன் பிளே வேகமா போனாலும் அதுல சில பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் கண்டென்ட் வைஸ். அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பாத்திரலாம். யூஸ்வலா ஹரி படங்கள்ல வர மாதிரி ஒரு 40 நிமிஷம் கதையை சொல்லாம அதுக்கப்புறம் கதைக்கு கொண்டு போற அந்த பேட்டர்ன் இதுலயுமே கண்டினியூ ஆயிருக்கு. அதுவும் இடையில 2 பாடல்கள் வேற வருது. அதை தவிர்த்துக்கலாம் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஏன்னா கதையை ஒரு இடத்துல நிறுத்திட்டு ஒரு பாட்டுக்கு போயிட்டு திரும்ப கதைக்கு வர்றது அப்படிங்கிற அந்த பேட்டர்னை தமிழ் சினிமா விட்டுட்டு வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அப்டேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் திரும்ப அதே ட்ரூப்புக்குள்ள போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் அதர் தன் தட் இந்த படத்தை 2 ஹாஃப்லையும் பார்க்கும்போது ஒரு சில காட்சிகள் வந்து ரொம்ப ரிப்பீட் மோட்ல பார்த்த ஒரு ஃபீலுமே இருக்கு. பிரியா பவானி சங்கருக்கு ஒரு ஆபத்து வருது, விஷால் போய் காப்பாத்துறாரு. இந்த மாதிரியே ஒரு 5 சீக்வன்ஸ் படத்துல இருக்கு. அது வேற வேற டைம்ல வேற வேற பிரச்சனைகள் வர மாதிரி தான் எழுதியிருக்காங்க. பட் அந்த காட்சிகளை எங்க வேணா மாத்தி போட்டாலுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற தூக்கி செகண்ட் ஹாஃப்ல வச்சு, செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற தூக்கி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வச்சாலும் பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பிரியா பவானி சங்கருக்கு ஒரு ஆபத்து, விஷால் போய் காப்பாத்துறாரு. இதுதான் இந்த படம் ஃபுல்லா இருக்கிற ஒரு பேட்டர்னாவும் இருக்கு. இது இந்த ஸ்கிரீன் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டரா எழுதப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்குது. அடுத்தது தேவி ஸ்ரீ பிரசாதோட மியூசிக்ல வர பாடல்கள் 2 மெலடி பாடல்கள் எனக்கு பிடிச்சது. டியூனா ஒர்க் அவுட் ஆச்சு. பட் லிரிக்ஸ் ரொம்ப பேசிக்கா இருந்த ஃபீல் இருந்துச்சு. அதனாலேயே அந்த பாட்டோட நம்மளால ஒன்ற முடியல. ரொம்ப ஒரு டம்மி லிரிக்ஸ் எழுதி பாட்டை கம்போஸ் பண்ணுவாங்க இல்லையா, இந்த பாட்டு ஃபுல்லாவே அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. அந்த அளவு ரொம்ப பேசிக்கா இருந்தது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ். அண்ட் ஃபைட் சீக்வன்சஸ்க்கு இந்த மாதிரியா வேகமான ஒரு காட்சிகளுக்கு ஏத்த ஒரு பிஜிஎம் இந்த படத்துக்கு இன்னுமே பெட்டரா இருந்துக்கலாம் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த காட்சிகள் அந்த ஹை ஆக்டைன் ஆக்ஷன் சீக்வன்ஸை பில்டப் பண்ற மாதிரி இனிமே பூஸ்ட் பண்ற மாதிரி பிஜிஎம் எங்கேயுமே வெளிப்படல. அண்ட் தீம் மியூசிக்லயும் படம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம மைண்ட்ல எதுவுமே நிக்கல, இதுதான் இந்த படத்தோட தீம் மியூசிக் அப்படின்னு காயினேஜ் பண்ற மாதிரி ஒரு மெமரி நமக்கு அமையவே இல்லை படத்துல. அது ஒரு இன்னொரு பெரிய மைனஸ். அடுத்தது டைரக்டர் ஹரி அவரோட படங்கள்ல எனக்கு ஃபேவரட்டான விஷயம் அப்படின்னா அந்த டைலாக்ஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். நிறைய படங்கள்ல அந்த டைலாக்ஸ் வந்து படம் முடிச்சு வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா அது மைண்ட்ல இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப டிவியில பாக்குறப்ப கூட அந்த டைலாக் ரிப்பீட் பண்ற அளவுக்கு நம்ம மைண்ட்ல அது ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். பட் இந்த படத்துல டைலாக்ஸ் வந்து ரொம்பவே டிசப்பாயிண்டிங்கா தான் இருந்துச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா காக்கி ஜாக்கி அப்படிங்கிற மாதிரி ரைமிங்ல எல்லாம் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. ரொம்ப அவுடேட்டடா இருந்த ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. அது தாண்டி நிறைய டைலாக்ஸ் ரொம்ப அபத்தமாகவும் இருந்த ஒரு உணர்வை கொடுத்துச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு சொசைட்டில போலீஸும் ரவுடியும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் அந்த சொசைட்டி நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் சொல்றாரு. அதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் எனக்கு புரியவே இல்லை. அந்த மாதிரி பொலிட்டிக்கலி இன்கரெக்டான விஷயங்கள் டைலாக்ஸ்ல ரொம்ப அப்பட்டமாவே தெரிஞ்சுது. அந்த விஷயங்களை இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் ஒரு ஃபீல் ஆனிச்சு. ரத்னம் படத்தோட ஓவரால் வெர்டிக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். நிறைய நெகட்டிவ்ஸ் தான் எனக்கு கண்ணில் பட்டுச்சு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா சொல்லணும் அப்படின்னா டைரக்டர் ஹரி அவரோட பிலிமோகிராஃபில ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் மூவிஸ் இது அப்படின்னு கூட சொல்லுவேன். சாமி ஸ்கொயர் அப்படிங்கிறது ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு எல்லாருக்கும் அப்படிங்கிறது தெரியும். பட் அதை விடவே இது ரொம்ப மோசமான படமா எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒருவேளை இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவரோட பிலிமோகிராஃபில இந்த படத்தை நீங்க எங்க ரேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. அண்ட் அதை தாண்டி தனி படமாவும் இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களோட வியூஸை கமெண்ட்ல சொல்லுங்க. நானுமே தெரிஞ்சுக்கிறேன். வேற ஒரு ரிவ்யூல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். நீங்களும் உங்க ஃபேமிலியும் இந்த சம்மரை இன்னும் சந்தோஷமா என்ஜாய் பண்ற விதமா மேஜிக்கல் மெர்மைட் ஷோ ஏப்ரல் 12 முதல் மே 31 வரை உங்கள் விஜிபி மெரைன் கிங்டம்ல நடக்குதுங்க. தினமும் 6 ஷோ. கண்டிப்பா வாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க.